சார் அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் குறை மட்டும் தானே பேசுகிறது வழக்கம். ஸோ அதனால் குறை பேசுகிறாங்க அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. மக்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நடக்குது ஏது நடக்குதுன்னு. நம்ம மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். தாமதமாக வந்துட்டீங்க அப்படின்ட்டு கோவத்தில் போயிருக்காங்க சார். அதான் சார். சார் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2 நாளாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கிளாஸ் நடந்துகிட்ருக்கு சென்னையில். ஸோ இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கிளாஸ் இறுதியாக ஒரு 5:30 மணி அளவில் வந்திருந்தார். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பும்போது அங்கேருந்து வர அது ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு பீக் ஹவர்ஸ் டைமு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தாமதமாகிடுச்சு. மற்றபடி நான் என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காக நான் தாமதமாக வரல. அதாவது நம்ம நாளைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது. அதை குறித்து சில கிளாஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தாம்பரம் தொகுதிக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிவிட்டு வந்ததுனால தான் அந்த விஷயம் தாமதமாகிடுச்சு. ஸோ அதனால் மக்களே நம்மளை வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் நம்மளை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. போன எதிர்க்கட்சியாக அதாவது முன்னாடி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம அவங்களோட குறைகளை பேசணுன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ தாமதமாக வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம எடுத்து பேசணுன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பெரிய பதிலடியாகவும் அது அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க பேசுகிறது விமர்சிக்கிறோம். விமர்சிக்கிற அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சு.